ஹாய் கைஸ், சாமி சரணம். இந்த கெட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைனலி நம்மளும் பார்த்தீங்கன்னா சபரிமலை நோக்கி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெயினில் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப்பாக போகிற மாதிரி இருந்திருந்தால் நம்ம வந்து ஒரு வேனில் கூட புக் பண்ணி போயிருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப்பாக போவாங்க, வேனில் தான் போவாங்க இங்கேருந்தே சபரிமலைக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானும் தான் அடிக்கடி வருவோம்ல, இவனும் தான் 2 பேர் தான் போகிறோம். ஸோ தனியாக போகிறோமே, இதை vlog-ஆகவே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கோம். எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ரெயினில் தேனி வரைக்கும் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ராகி சபரிமலை போக போகிறோம். அதுதான் பிளானு. இந்த ட்ரெயின் ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் நம்ம பண்ணதே கிடையாது இனாக்ரேட் பண்ணதுலேருந்து. இந்த வாட்டியும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண போகிறது இல்லை. முன்னாடி ஸ்டேஷன் தேனியிலே இறங்கிட போகிறோம். பட் அந்த ஸ்ட்ரெச் வந்து சூப்பராக கவர் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ பனிமயமாக நல்லா இருக்குது. ஆனால் அங்கே தேனியில் தேனி, குமிளி, போடி அந்த சைடு ஃபுல்லாக பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. நாளைக்கு நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது நம்ம ஜேர்னிலேயே பார்த்துட்டு தான் போகிறோம். இன்றைக்கி 10:30 மணிக்கு 10:30க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பக்கூடிய போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உள்ளே போவோம். எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது, நம்ம ஜேர்னி எப்படி அமையுது, சபரிமலை பயணம் முக்கியமாக இந்த சீரீஸ் ஃபுல்லாக எப்படி அமையுது எல்லாமே பார்க்கலாம். போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம். ட்ரெயின் 10:30க்கு தான். இன்னும் பிளாட்ஃபார்மே வந்து அனௌன்ஸ் பண்ணல. நம்ம போடி நாயக்கனூர் ட்ரெயினுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் இன்னும் அலாட் பண்ணலன்னு சொல்லி நாங்கள் 9th பிளாட்ஃபார்ம் வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே கிளம்புற மாதிரி தான் எங்களுக்கு ஞாபகம். 8 or 9லேருந்து தான் டிபார்ட் ஆகும்னு எங்களுக்கு ஞாபகம். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து தான் டிபார்ட் ஆகுதுன்னு. உடனே போய் ஆப்பில் பார்த்தா கூட ரெகுலராக அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் டிபார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. மேபி மாற்றிட்டாங்க போல். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 or 9 அந்த சைட்லாம் டிபார்ட் ஆகும். இப்போ வந்து 3லேருந்து தான் டிபார்ட் ஆக போகுது. அங்கே தான் போகிறோம். இந்த ட்ரெயின் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அலப்பி தன்பாது ஒரு செம மாசான ஒரு ட்ரெயின். அண்ட் நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் டு போடி நாயக்கனூர். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சொல்ல போகிறது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். புக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு தான் இருக்கும். கோச்சில் போய் பேகை வச்சுட்டு வரலான்னு தான் போனோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கான லோகோ வந்துருச்சு. EDLS ஈரோடு லோகோ ஷெட்டோடைய WAP7 தான் இன்றைக்கி நம்ம போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட்டை சென்னை சென்ட்ரல்லேருந்து புல் பண்ண போகிறது. சென்னை சென்ட்ரல்லேருந்து மதுரை வரைக்கும் தான் இவன் புல் பண்ணுவான். மதுரையில் கண்டிப்பாக லோகோ சேஞ்ச் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா டீசல் லோகோக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸில் கொஞ்சம் ட்ரெயின்ஸ்லையாச்சு டீசல் லோக்கோ புல் பண்ணி ட்ராவல் பண்ண முடியுது. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் தான் போடி ட்ரெயின். நம்மளுக்கு மார்னிங் மதுரையில் பார்த்திங்கன்னா டீசல் லோக்கோ சேஞ்ச் பண்ணி அந்த டீசல் லோக்கோ தான் மதுரையிலேருந்து போடி வரைக்கும் புல் பண்ணும். நம்ம கோச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் பற்றி பார்த்துடலாம். போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் டோட்டலாக 2 அன்ரிசர்வ்ட் கோச் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பேக்கில் இருக்கும். அது தவிர இன்னொரு SLR கோச்சும் இருக்கும். அந்த SLR கோச் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஒன்லி, போர்டே போட்டிருப்பாங்க லேடிஸ் ஒன்லின்னு. மற்றபடி மற்ற 2 கோச்சஸ் எல்லாமே ஜென்ரல் அன்ரிசர்வ்டு தான்.
காலியாக தாங்க இருக்குது. அங்கெல்லாம் போய் படுத்துக்கலாம், படுத்துட்டே ஜாலியாக போகலாம். அந்தளவுக்கு க்ரௌட் ஃப்ரீயாக தான் இருக்குது. Your kind attention please. Train number 20601 Purinayakanot Superfast Express bound for Purinayakanot is scheduled to depart from platform number 3 at 10:30 p.m. போடிநாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்ல இருந்து 3 நாள் மண்டே, வெனஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே ஆப்ரேட் ஆகும். இந்த மண்டேவும் வெனஸ்டேவும் மட்டும்தான் இவ்வளோ காலியாக இருக்கும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்ல ரஷ்ஷோட தான் போகும். Your kind attention please. Train number 12657 Bangalore Mail. இந்த மாலையெல்லாம் பார்த்தா தான் சபரிமலை வைப்ஸே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பர் கோச்சில் தான். S1ல் நமக்கு சீட்டு கிடச்சிருக்கு. சபரிமலைக்கு ட்ரெயினில் போகணும் அப்படின்னா, சென்னையிலேருந்து ட்ரெயினில் போகணும்னா இதுதான் கரெக்டான வழின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற வழி எதுனா கோட்டயம் செங்கனூர் போய் போகிறது தான். கோட்டயம் ஆர் செங்கனூர் இந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து எரிமேலி போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இல்லை அதில் வந்து டிக்கெட் கிடைக்கல, அந்த சைடு போகிற ட்ரெயின்ஸ்லாம் டிக்கெட் கிடைக்கலனா செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செங்கோட்டை போய் போகிறது. நம்ம லாஸ்ட்டாக புதிய வீடியோலேயே பார்த்துருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா செங்கோட்டை, தென்காசின்னு இறங்கி போனாங்க. ஸோ அதுதான் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த ட்ரெயின், போடிநாயக்கனூர் ட்ரெயினில் போடி வரைக்கும் போயிட்டு, போடி வரைக்கும் இல்லை, அதுக்கு முன்னாடியே தேனி வரைக்கும் போயிட்டு தேனியிலேருந்து குமுளி வழியாக சபரிமலைக்கு போகிறது. போடிநாயக்கனூர் தான் அப்படி ஸ்பெல் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு அது வாய்ஸு, அதனால் அப்படி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்னடா ஊறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் நம்ம போடிநாயக்கனூர் தான் அப்படி சொல்கிறாங்க. மேபி சென்னையில் மட்டும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் 7 தேர்ட் ஏசி கோச் இருக்குது, 2 செகண்ட் ஏசி கோச் இருக்குது, அப்புறம் ஒரு கோச்சு செகண்ட் ஏசி ப்ளஸ் ஃபஸ்ட் ஏசியாக இருக்குது. நமக்கு இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைமும் கிடையாது, தேர்ட் டைம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மதுரை ஏசி சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடும் போதே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் போடிநாயக்கனூர்லேருந்து இனாக்ரேட் பண்ணும்போது போடி டு மதுரை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேனி வரைக்கும் பண்ண போகிறோம். அதனால தான் ஏசி கோச்சஸ் தனியாக காட்டல, அந்த வீடியோஸ்லேயே வந்து ஃபுல்லாக ரெகுலராக காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம டிபார்ட் ஆக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம சபரிமலை பயணத்தை சென்னையிலேருந்து போடிநாயக்கனூர் வண்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ரீசெண்டாக என்னுடைய ட்ராவல் நீட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வீகோ ஆப். வீகோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஆப். நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேரியஸ் வெப்சைட்ஸில் இருக்கிற ப்ரைஸஸை கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஹோட்டல் புக்கிங்ஸும் booking.com, கோய்பிபோ, மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற வெப்சைட்ஸ் இருக்கிற ப்ரைஸ்லாம் கம்பேர் பண்ணி நமக்கு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி வீகோ ஆப்பில் ட்ரெயின் புக்கிங் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு லோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியா, இல்லை லாஸ்ட் மினிட்ல நம்ம ட்ரெயின் புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, விசா. நம்ம ஏதாச்சும் கண்ட்ரி போகிறதுக்கு விசா தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்குமே அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான ட்ராவல் ஆப்பாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு இருக்கிற ஹைலைட்டான விஷயமே ஸ்டாப்பிங்ஸ் தாங்க. இந்த ட்ரெயின் மதுரை ஏசி எக்ஸ்பிரஸாக ஓடிட்டு இருந்தப்பே அந்த ஹைலைட் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாப்பிங். இப்போ சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பியிருக்கோமா, அடுத்து பார்த்தீங்கன்னா காட்பாடி தான் ஹால்ட்டு. நடுவில் அரக்கோணம் ஸ்கிப் பண்ணிடும். காட்பாடி தாண்டின உடனே ஜோலார்பேட்டை ஸ்கிப் பண்ணிடும், டைரெக்டாக சேலம் தான் ஹால்ட்டு. சேலம் தாண்டின உடனே நாமக்கல் ஸ்கிப் பண்ணிடும், டைரெக்டாக கரூர் தான் ஹால்ட்டு. கரூர் தாண்டி திண்டுக்கல், மதுரை, இதுதான் வந்து ஹால்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயினாக இருக்கும். நம்ம வந்து சென்னை சென்ட்ரலில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்டெல்லாம் நிறைய பேர் தூங்கிட்டாங்க. ஸோ அப்படி தூங்குனீங்கன்னா காலையில் முழிச்சு பார்க்கும்போது திண்டுக்கலே வந்திருக்கும். நடுவில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் மேஜராக இருக்காது. 1-2 ஸ்டாப் தான் நடுவில் நிற்கும். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது 130 km/h ஸ்ட்ரெச்சு. சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் 130 km பர்மிட்டட்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் போய்கிட்டு இருக்கோம். நான் நோட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 130 டச் பண்ணலை. மேபி அரக்கோணம் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காட்பாடி ரீச் ஆன உடனே நான் வந்து ஸ்டேஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினில் ஃபேர் பற்றி பார்த்துருவோம். சென்னை சென்ட்ரல்லேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் ஃபுல்லாகவே தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். 390 rupees ஆகுது ஸ்லீப்பரில். போடி நாயக்கனூர் வரைக்கும் போனாலும் சரி, தேனி வரைக்கும் போனாலும் சரி, சேம் ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுறாங்க, 390 rupees. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க போகிறேன். மார்னிங் செம்ம சீனரிஸ் கேப்சர் பண்ணிடலாம். திண்டுக்கல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். திண்டுக்கல் டு மதுரை, மதுரை டு தேனி செக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு மழை வரும், நிறைய மழை வரும், ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு நிலைமை என்ன இருக்குது அப்படிங்கிறத காலையிலேருந்தே நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். Good morning guys, on time
திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். காட்பாடி தாண்டி தூங்கினது மட்டும்தான் தெரியும், நடுவில் என்ன நடந்துச்சுனே தெரில. முழிச்சு பார்க்கும்போது எரியோடே தாண்டிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பேன். ஆனால் ஒரு நல்ல தூக்கம். நான் சொல்லியிருந்தேன்ல, நடுவில் ஸ்டாப்பிங்ஸ்லாம் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நல்ல ஸ்லீப்பே கிடைக்கும் இந்த ட்ரெயினில். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். இதுக்கு அடுத்து சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்கும். மதுரை டு திண்டுக்கல் ஜங்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனரிஸ் செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் அந்த ஃபாகி வெதரில் சூப்பராக நம்ம சைட் மவுண்டன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை கண்டினியூ பண்ணி vlog கண்டினியூ பண்ணி போவோம். தேனி வரைக்கும் இன்றைக்கி எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். நம்ம போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் மதுரை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மதுரையில் பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து புல் பண்ண போகிறது ஒரு டீசல் லோக்கோ தான் போடி வரைக்கும் புல் பண்ணோம். மதுரை டைமிங் ஏர்லியாகவே வந்துட்டோம். 7:10 தான் டைமிங். 7 o'clock ஒரு 10 minutes ஏர்லியாகவே வந்தாச்சு. இங்கேருந்து லோக்கோ மாற்ற கண்டிப்பாக வந்து டைம் ஆகும். ஏன்னா இப்போ தான் வந்து டீ கப்லே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒரு இஎம்டி லோக்கோ எதிர்பார்க்கலாம்.
இந்த மதுரை டு போடிநாயக்கனூர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்போயோ ஸ்டார்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேஸில் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப சீக்கிரமே எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தேனி வரைக்கும் அந்த எலக்ட்ரிக் போல்ஸ் எல்லாமே வந்து நட்டு வச்சிட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு இஎம்டி லோகோ தான். WDP4D GOC பொன்மலை லோகோ செட்டுடையது. இவன் தான் இங்கேருந்து போடி வரைக்கும் புல் பண்ண போகிறது. அதிக மழை பெஞ்ச காரணத்தினால தூத்துக்குடி திருநெல்வேலி ஜங்ஷன்லாம் ஃபுல்லாக ஃப்ளட்டட் ஆகிடுச்சு. அதனால ட்ரெயின்ஸ் எல்லாம் டெர்மினேட் பண்ணி மதுரையிலே நிறுத்திடுறாங்க. ஒரு 2 நாளாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் மதுரையில் தான் ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகும். மதுரை டு தேனி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் ட்ராவல் பண்ணலாங்க. ஒரு தடவை கூட சலுக்கவே சலுக்காது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீனரிஸ்லாம். நீங்கள் ஆல்ரெடி வர வழியே பார்த்துருப்பீங்க. மதுரையிலேருந்து ஆரம்பித்து உசிலம்பட்டி வரைக்கும் தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சீனரிஸ்லாம். நடுவில் ஆண்டிப்பட்டி வரதுக்கு முன்னாடி அந்த கனவா கர்வ்ஸ்லாம் வரும். சூப்பராக இருக்கும்.
முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. தேனி ட்ரெயினுக்கு நல்ல டிமாண்ட் வந்துருச்சு, நல்ல ஒரு பேட்டர்னேஜ் இருக்குது. நிறையா பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ரெயினில். தேனி, போடிக்கு, இப்போ ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டிலாம் கூட நிறைய பேர் இறங்குனாங்க. தேனி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். சூப்பரான ரயில்வே ஸ்டேஷனுங்க. தேனி வந்து அவுட்ரு வந்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் எக்ஸ்டீரியர் பார்க்குறதுக்கு. ஏதோ ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட்லாம் சொன்னாங்க. ஆனால் வெயில் தான் சொல்லுன்னு அடிக்குது. கரெக்டாக நம்மளுக்கு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து தேனி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பஸ் தான் நாங்கள் போகிறோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மதுரை போடி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ஓடுதில்ல, அந்த ட்ரெயினுக்காக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை ட்ரெயினுக்காக எந்த பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணலை. ஏன்னா சென்னை ட்ரெயின் வந்து வீக்லி த்ரைஸ் மட்டும்தான். நாங்கள் டிரைவர் அண்ணாக்கிட்ட கேட்டோம். கரெக்டாக டெய்லி வந்து இந்த பஸ் இருக்குமா, அந்த மதுரை போடி பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் டைமில் பஸ் இருக்கும். 9:45க்கு இங்கே அந்த ட்ரெயின் வரும், தேனிக்கு வரும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட இந்த vlog முடியுது. கண்டினியூ பண்ணி போவோம். நம்ம சபரிமலை பயணம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ட்ரெயின் ஜேர்னி தேனியில் எண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து எப்படி நாங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ராகிறோம், அங்கேருந்து எப்படி எருமேலி, பம்பாலாம் போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த vlogல பார்க்கலாம். இந்த போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சபரிமலை நோக்கிய பயணம் vlog 2ல் சந்திப்போம். டாட்டா.